Praise the Lord. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. And today is 4th January 2026 Sunday. Hallelujah. இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை first Sunday. ஆராதிங்க, கர்த்தரை துதிங்க, ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதமாக உங்களையும் என்னையும் நம்ம எல்லாரையும் நடத்த வேண்டும் அல்லவா? ஆண்டவர் ஒப்பு கொடுங்க, போதுமானவரா இருங்க. அவரை கூப்பிட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட அவனை ஆண்டவர் அந்த பிச்சைக்காரனை அழைத்து வர சொல்லுகிறார். அவன் குரல் கேட்டு அந்த குரலிலே விசுவாசம் இருந்தது, அந்த குரலிலே நம்பிக்கை இருந்தது, அந்த குரலிலே ஒரு ஏக்கம் இருந்ததை இயேசு அறிந்து கூட்டி வர சொல்றார். அவன் எப்படி வந்தான் நம்ம பார்த்தோம். வந்த உடனே இயேசு கிட்ட வந்துட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். அதான் இன்னைக்குள்ள வசனம். சரிங்களா? மார்க் 10:51. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 51வது வசனம். What do you want me to do for you? Jesus asked him. The blind man said, Rabbi, I want to see. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். அருமையானவர்களே, அவனை கூட்டிக்கிட்டு வர சொல்றாரு. நீ வான் என்று அவர் கூப்பிடவில்லை. அவனை கூட்டிகிட்டு வர சொல்றாருன்னா அவன் குருடன் என்று இயேசுக்கு தெரியும். அவனை கரம் பிடித்து கூட்டிட்டு வர்றது இயேசு அவன் பார்க்கிறாரு. அப்ப அவன் குருடன் அவனுக்கு தெரியும், பார்க்கும் பொழுது தெரிஞ்சுவிடும். ஆனாலும் அவன் என்ன விரும்புகிறான் என்று அவனை கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி ஒன்னும் செய்யறது இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தங்கமான ஆண்டவர் ஆண்டவர் இயேசு. Never force for anything. You see, if you want to follow me, you have to deny yourself and take up your cross. நீ என்னை பின்பற்ற விரும்புறியா? சரி, உன்னையை வெறுத்து சிலுவை சுமக்க வேண்டும் என்று சொன்னார். ஆமா தானே? அதே போலதான் நீங்க அவனை அவன் விரும்புவது வேறு என்னவோ அவரை கேட்கிறாரு, உன்னுடைய விருப்பம் என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன் விருப்பத்தை கேட்கிறார். நீ ஜெபிப்பதும் அர்த்தமுள்ள ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். சும்மா பிளான்னு ஜெபம் பண்ணாதீங்க, அர்த்தம் உள்ளதாக. ஏன்னா ஆண்டவர் கேட்கிற, அவனுக்கு என்ன, நான் என்ன செய்யணும்னு கேட்கிறேன். அப்படின்னா என்ன அது? வந்திருக்கிறான், அவனுக்கு சுகம் கொடுப்போம், அவனை ஆசீர்வதிப்போம், அப்படிலாம் இல்லை. அல்லது அவனுடைய விருப்பம் என்ன? உன் விருப்பத்தை கேட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. He like to know your desire and you want to bless you, dear brother and sister. அவனை கேட்கிறார், what do you want me to do? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு உங்களை பார்த்து, என்னை பார்த்து, நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ ஆண்டவரிடத்திலே வருவாயானா, ஜெபிப்பாயானா, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது நீ கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து, அப்பா இயேசுவே, எனக்கு இது வேணும் என்று கேட்பியானா, நிச்சயம் அவர் செய்வார். அந்த மகன், அந்த பிச்சைக்காரன் கேட்கிறான், நான் பார்வை அடைய வேண்டும், நான் பார்க்க வேண்டும். அவனுக்கு அவருடைய விருப்பம், அதுதான் அவனுடைய விருப்பம் என்று இயேசுவுக்கு தெரியும். He knows the desire of this man, but still the Lord asked him. He want him to confess, He want to see the belief. இயேசு மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கையை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். என்னதான் கேட்கிறான் பாப்போமே. எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும் கேட்கல, நான் பார்வை அடைய வேண்டும். அப்படின்னா இயேசு பார்வை கொடுக்க முடியும் என்று அவன் நம்பினான். நீ ஒன்று கேட்கும் போது விசுவாசத்தோடு கேட்பாயானால், உன் விசுவாசத்தை கர்த்தர் அறிந்திருப்பாரானால், நிச்சயம் நீ கேட்பதை அவர் கொடுப்பார். ஆகவே கலங்காதே, பயப்படாதே, சோர்ந்து போகாதே. இந்த புது வருஷத்திலே ஆண்டவர் உன்னை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். உன்னை தாழ்த்தி, உன்னை அர்ப்பணம் செய்து, மேக் யுவர் செல்ஃப் எம்ப்டி, உன்னை வெறுமையாக்கி ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக்கொள். நீ கேட்பதை கர்த்தர் கொடுப்பார். அது எல்லா துதிக்கான மகிமை உண்டாக வேண்டும். அவர் கொடுப்பதன் மூலம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதை ஒன்றை மறந்து விடாதீங்க. When he blessed, the name of our Lord will be glorified. That's very important thing. Not glorify your name. உன்னுடைய பெயர் அல்ல, உன்னுடைய நாமம் அல்ல, உன்னுடைய விசுவாசம் அல்ல, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த பரிசுத்த நாளிலே உன்னுடைய பிள்ளைகளோடு நீ பேசியிருக்கிறேன். இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே, உன்னுடைய நாள், நீ உயிர்த்தெழுந்த நாளிலே பேசியிருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டும்?
இன்றைக்கு விசுவாசித்து அர்ப்பணித்து எனக்கு இது வேண்டும் என்று கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவங்க வாழ்க்கையில நீங்க போதுமானவராய் நாமத்திலே ஆசீர்வதி இயேசுவே நாமம். ஆமென். ஆமென். என் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவும். ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரி, என்னை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், என்ன கேட்க